ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 13 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. மோஃபங் கூட சேர்ந்து நேற்று ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்க, என் கூட கொஞ்ச நேரம் பேசக்கூட கூடாத நாள் கேட்க நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே உட்காடுறாங்க. நம்மளும் இவ்வளோ ட்ரெஸரிஸை கொடுத்ததுக்கு பதிலாக இந்த ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் காயின்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அதை பறக்க விட அவங்களுக்காக அவர் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு சூப்பரான ஐஸ்கிரீமையும் அவங்க கிட்ட கொண்டு வந்து தராரு. நம்ம ஹீரோயினும் அப்ப நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு பதிலா இந்த ஒரு ஐஸை சாப்பிட்டாலே போதுமான்னு கேட்குறாங்க. நம்மளும் தலையாட்டிட்டு அப்புறம் நீங்க என் கூட சேர்ந்து ஒரு வாக் கூட வரணும். நம்ம ஹீரோயினும் டிவின் லார்ட் உண்மையிலேயே நீங்க டிமன் ரெலம சுத்தி பக்கம் தான் இங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களா? நம்மளும் ஆமான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம போறாங்க. ஆள் ஒரு ஒயின் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்காரு. டான்ஸ் பாட்டுன்னு அந்த இடமே களை கட்டிட்டு இருக்கு. அங்கிருந்து ஒரு லேடி அவங்க கடையோட ஒரு புது வைனையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதை அங்கிருந்த கெஸ்ட்டுக்கும் சர்வ் பண்ண நம்மளும் அதை ட்ரை பண்றாரு. இது என்ன மண்ணு மாதிரி இருக்கு. அந்த லேடியும் எங்க கடையை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த 3 உலகத்திலயும் பெஸ்டான வைன் இங்கதான் கிடைக்கும், நிஜமாவா? அப்பனா அதுல ஒண்ணு எனக்கு தர முடியுமா நாள் கேட்க அவங்களும் ஒரு பெரிய ஜாரை இப்ப அப்படியே அங்க கொண்டு வராங்க. இது எங்களோட ஒரு ட்ரெஸரி, ஆனா இப்போதைக்கு உன்னால இதை ட்ரை பண்ண முடியாது, ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம ஃபூராங் நேற்று ஒரு ஆட்டையை போட்டுட்டு வந்த ஜுவல்ஸ் ஜேட் பீஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி வைக்கிற அவங்களும் 200 100 மாத்துறாங்க, 100 50 மாத்துறாங்க. கடைசியில ஆளுக்கு அந்த ஒயினையும் சர்வ் பண்ண நம்மளும் அதை ட்ரை பண்ணிட்டு உண்மையிலேயே இது செமையா இருக்கு. ஆட்டம் ஒரு பக்கம் களை கட்டிட்டு இருக்கு, நம்ம ஒரு பக்கம் சரக்கு போட்டுட்டு இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. டிவன் லார்ட் டிமன் ரிலம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது, ஆனா அதுக்காக உங்களால இங்கே இருந்துட முடியாதுல, நீங்க எப்ப திரும்ப கிளம்ப போறீங்கன்னு அவங்க கேட்க நம்மளோட முகமே அப்படியே மாறிடுது. அந்த ஃபூராங் கிளம்பும் போது அவன் கூட நானும் போயிடுறான். ஆள் கோவமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினும் லைட்டா அப்படியே ஸ்மைல் பண்ண அவங்க மெய்டு அப்படியே பார்த்துட்டு அங்க ஓடி வராங்க. ஃபூராங் திரும்ப ஒரு வேலையை காமிச்சிட்டாரு. அவன் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடியே போறாரு. இந்த பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்ப அடுத்த நாள் கடையை திறந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மால் மட்டும் ஒண்ணுமா அங்க உட்காந்துட்டு இருக்கு. நான் தான் நேத்தே சொன்னேன்னு அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒயின். ஆளும் நம்ம போதையில இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னமும் கொஞ்சம் வேலையை காட்டுவோன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அப்படியே அவங்க காலை பிடிச்சிக்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் வேணும்னு சொல்லி ஆள் அப்படியே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் காலை விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம மோஃபங்கும் அவரு கழுத்திலே ஒண்ணு வச்சு ஆளை மட்டையாக்கிறாரு. நான் ஒரு பார்ல வேலை பார்க்குற பொண்ணு தான், ஆனா நான் என்னைக்குமே என்னோட தன்மானத்தை மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்தது இல்லை. இவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இப்ப அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஃபூராங் இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கலாட்டை பண்ணிட்டு அப்புறம் அவரே கிளம்பிடுவாரு நான் நினைச்சேன். ஆனா அவர் இப்ப தேவையில்லாம பொதுமக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. நம்மளும் டிமன் லார்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களான்னு கேட்க இல்ல, ஹெவன்லி லார்டுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்த போறேன், அப்புறம் இந்த லெட்டரையும் நீங்களே எனக்காக அங்க கொண்டு போய் சேர்த்துடுங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் என்ன நம்மள வரட்டத்திலேயே குறியா இருக்கலன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாலும் ஹெவன்லி லார்டு கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்த மாட்டாரு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஃபூராங்க்கு கொஞ்சம் பயம் காட்டணும், அவ்வளவுதான். இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பமும் இல்லை, அதே நேரத்துல நான் இதை மறுக்க போறதும் இல்லை. இந்த 2 உலகமும் அமைதியா இருக்கணும்னா அதுக்கான ஒரே வழி இது மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்ப அடுத்த நாளும் ஆகுது. நம்ம ஃபூராங்கும் நம்ம ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்காரு. ஆள் நேரா அவங்க கிட்ட போய் அவரு கொண்டு வந்த பூவையும் கொடுத்துட்டு அம்மா மூவிங் எங்க, நேற்று நடந்த பிரச்சனையில தெரியாதனமா அவனோட ஜேட் பீஸ் என் கைக்கு வந்துருச்சு, ஆனா நம்ம ஹீரோயின் திரும்ப ஏதோ பிளான் பண்றான்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க அவங்க மெய்ட் இப்ப அங்க வராங்க. லார்டு மோஃபங் காலையே கிளம்பி கேம்புக்கு போயிட்டாரு, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார்னு சொல்ல நம்ம ஃபூராங்கும் அடுத்த செகண்டே அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவரை தடுத்துடுறாங்க. மிலிட்டரி கேம்ப் ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அங்க உங்களுக்கு அனுமதி கிடையாது, அதை என்கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு அவங்க சொல்ல ஆளும் அப்ப சரின்னு கொடுக்குற மாதிரி வந்துட்டு அங்க பாருங்க டிவைன் லார்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோயினும் அங்க போய் இவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு சொல்லி லைட்டா பயப்படுறாங்க. ஆனா அவங்க மெய்டு லார்டு அதெல்லாம் மோஃபங் சமாளிச்சுப்பாரு, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. மறந்துட்டீங்களா, இன்னைக்கு உங்க 1000வது பிறந்த நாள், நம்ம அதை பெருசா கொண்டாடுற பழக்கம் இல்லைனாலும் உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணும்ல. அவங்களும் ஹாப்பி ஆயிட்டு அவங்க மெய்டுக்கு அப்படியே ஒரு ஹக்கி கொடுக்க இப்ப அவங்க அப்படியே தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரியாவே இருக்கு. அவங்க கிளியும் கையில வச்சுட்டு ஏன் இப்பெல்லாம் நீ சரியாவே பேச மாட்ட, ஏதாவது பேசுன்னு சொல்லி அது மண்டையில 2 போட்டுட்டு இருக்க. திடீர்னு அவங்களுக்கு பயங்கரமா தண்ணி தொகை எடுக்க ஆரம்பிக்குது. அவங்களும் அப்படியே அவங்க மெய்ட கூப்பிடுறாங்க. தண்ணி அவங்கள தேடி வருது. ஆனா கொடுக்கறது நம்ம ஹீரோ.
ஆள் அவங்களுக்கு ஊட்டியே விட்டுடுறாரு. அவங்களும் அப்படியே மெய் மறந்து அவரை பார்த்துட்டு இருக்க. இன்னொரு கப் வேணுமான்னு சொல்லிட்டு அவரு திரும்ப எடுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இல்ல நானே பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல நான் ஏதாவது ரெடி பண்ண சொல்லட்டுமான்னு அவங்க கேட்க, நம்மளும் நான் சாப்பிடணும்னு எனக்கு எந்த விஷயமும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் மைண்ட் வாய்ஸ்லயே ஆமா நீங்க ஒன்னும் மோட்டல் வேலை நான் பார்த்து சிங்கும் கிடையாது, நீங்க ஒரு ஏன்ஷியன் கார்டு, உங்களுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லைங்கிறதே நான் மறந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போக அவங்க மெய்டு ஒரு பக்கம் பதற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல எப்படி டிவிலாட போய் கூப்பிடுறது, பேசாம நம்ம ஃபூரான் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். அவங்க போய் அவரு ரூம் கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனா ஆள் திறக்கிற மாதிரியே தெரியல. வேற வழி இல்லாம அவங்க நம்ம டிவிலாட போய் கூப்பிட நம்மளும் அவங்களை அப்படியே செக் பண்ணி பாக்குறாரு. இது வெறும் ஒரு சாதாரண ஃபீவர் மட்டும்தான். ஆள் அப்படியே அவரு பவர்ஸையும் அவங்க மேல யூஸ் பண்ண இந்த பக்கம் அவங்க மெய்டு நீங்க என்ன மாதிரியான ஹஸ்பண்ட் எங்க லாடுக்காக செலக்ட் பண்ணிருக்கீங்க, இங்க வந்ததுல இருந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண கூட வர மாட்டாரு. டீமன் ரிலம்ங்கிறதுனால பரவாயில்ல, இதே இமோட்டல் ரிலம்க்கு எங்க லாட் போயிட்டா அவங்கள யார் பார்த்துப்பாங்கிற மாதிரி அவங்க கேட்க நம்ம ஹீரோ கிட்டையும் பதில் இல்ல. ஆளும் நான் வெளியே வெயிட் பண்றேன், தேவைப்பட்டா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப. இமோட்டல்ஸ்க்கு மனசாட்சி கிடையாது போல, நீங்க ஒன்னும் கண் முழிக்கவே இல்லை, ஆனா அதுக்குள்ள அவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம ஹீரோயினும் ஏன்ஷியன் கார்ட்ஸோட நேச்சரே அதுதான் சொல்றாங்க. லார்டு கண் முழிச்சிட்டீங்களா? இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுறாங்க. 1000 வருஷத்துக்கு அப்புறம் அசுரா ஸ்கைப்பில் திரும்ப என்கிட்ட வந்திருக்கு. அதோட எஃபெக்ட் தான் எனக்கு இப்பெல்லாம் பண்ணது போலங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு ரெடி ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே தான் வெயிட் பண்றாரு. ஆளு எங்க கிளம்பிட்டீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் கேம்புக்கு ட்ரைனிங் எடுக்க போயிட்டு இருக்கான். நேத்து அவரு பண்ண ஹெல்ப்புக்கும் அவங்க அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா டிமண்ட் இல்லாம எவ்வளவு வேணாலும் நீங்க சுத்தி பார்க்கலாம், கையை காட்டுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப அப்படியே மிலிட்டரி கேம்ப். நம்ம ஃபூராங் ஒண்ணுமும் நம்ம மோஃபங் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காரு. இது உன்னோட ஜெட் தானே, ஏன்டா வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மோஃபங்க அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு நம்மால அப்படியே வழி மறைக்கிறாங்க. இது என்னோட மிலிட்டரி கேம்ப், என் சோல்ஜர்ஸ் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிறவங்க, அவங்கள தொல்லை பண்றது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல டக்குன்னு அவங்க ஸ்பீர் வந்து அங்க சொருகுது. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு இருக்காரு. நம்ம ஃபூராங்க நான் தான் உன்னை எதுவுமே தொல்லை பண்ணலையே, இது எனக்கும் மோஃபங்குமான பிரச்சனை, உனக்கு என்னன்னு கேட்க மோஃபங்க நீ தொல்லை பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் என்னோட ஆளுன்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஃபூராங்கும் செய்யல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அப்ப என் கூட கல்யாணம் முடிவு பண்ணியிருந்தாலும் உன் மனசுல உணர்த்தம் தான் இருக்கான், இது போதும், இதை சொல்லியே நான் எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறான். டிவிலாடு நீங்க தான் அதுக்கு சாட்சின்னு சொல்ல நம்மளும் இப்ப அப்படி அங்க வராரு. நம்ம ஹீரோயினும் ஆஹா இவ அப்ப இங்க வந்தான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. அசுரா கிங் ஹூட்டன் பயஸ்ல நீங்க மோஃபங் கிட்ட பேசுனதுக்கும் இங்க நீங்க அவரை பத்தி சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அவங்களும் ஆளன்னைக்கு அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, ஆனா அவங்க அவரை ரிஜெக்ட் பண்ணது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. நான் சொல்றது உண்மைதான், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு நம்ம ஃபூராங் கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவங்க சோல்ஜர்ஸ் கேங்கும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நான் ட்ரைனிங் எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுல, இன்னைக்கு நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், லார்டு உங்களை ஜெயிக்க முடியாதுனாலும் உங்க கூட கலந்துக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்லி அவனுங்களும் சிரிப்பை போட்டுட்டே அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் இப்ப ரெடி ஆயிடுறாங்க. யார் ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஒரு ஸ்வாட தூக்கிட்டு ஒருத்தன் அப்படியே அங்க ஓடி வரான். நம்ம ஹீரோயின் அசால்ட்டா ஒரே பஞ்சில அவன் அப்படியே படுக்க வச்சிடறாங்க. அடுத்து யாருன்னு கேட்க உணர்த்த வந்து அதை விட மோசமா மாத்து வாங்கிட்டு போறான். இதுக்கு மேலேயும் யாரும் வரதா இல்ல. ஜெனரல்ஸ்லாம் நீ போய இல்ல நீ போயன்னு சொல்லி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கை காமிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அது எல்லாத்தையும் ரொம்பவே ஹாப்பியா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு வாய்ஸ் போட்டிக்கு நான் வரலாமா யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட்டத்தை விளக்கிட்டு ஆள் அப்படியே மேல வராரு. அவங்க யாருக்கும் எதுவுமே புரியல. நம்ம ஹீரோயினும் எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க இதுக்காகவும் இல்ல, ஸ்கைபியான்ல நான் ரொம்பவே தனிமையா இருந்தேன், இந்த இடத்தோட என்விரான்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் ஒரு மேட்ச் வச்சுக்கலான்னு, உங்களுக்கு என்ன பயமா இருக்கான்னு ஆள் கேட்க நம்ம ஹீரோயினும் டிவைன்லாட எப்படி காயப்படுத்துறதுன்னு நான் யோசிக்கிறேன். நம்ம ஹீரோவும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் மிஸ் ஆயிட்டு அவரை திரும்ப அட்டாக் பண்ண அவங்க ரெண்டு பேரும் வெறித்தனமா ஃபைட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சண்டை என்னமோ பயங்கரமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்மால் அதையே அவரோட ரொமான்டிக் பிளேஸா அப்படியே மாத்த நம்ம ஜெனரல் சாங்லா இவர் வேற வேலையை காட்டுறாருன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு. மோஃபங் ஒரு பக்கம் காண்டாக திரும்ப அவங்களும் அவங்க வேலையை காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்கள அப்படியே லாக் பண்ணி அப்படியே ரொமான்டிக்கா ஒரு போஸ் கொடுக்க லார்டு 10 மூவ் சமாளிச்சுட்டா நீங்க அவங்க கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத சொன்னீங்கல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக எனக்கு ட்ரிங்க்ஸ்லாம் வேணாம், அதுக்கு பதிலா 3 கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? அவங்களும் என்னன்னு கேட்க ஜெனரல் சாங்குக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம ஹீரோயின் அவர் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர்,
பார்ட்னர் ஒன்னரை ஜன்னர்ல ஆள் கை கேட்ட அப்பவும் அவங்க அதே தான் சொல்றாங்க. நேரா அப்படியே மோஃபங் கிட்ட போயிட்டு இவனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. ஃபூராங்க கலைக்கிறதுக்காக அவங்க மோஃபங் என்னோட ஆளுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதையும் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆள் ஏற்கனவே அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லைன்னு சொன்னா ரோஃபங் ஜெயிச்சிருவான். என்ன பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு அவனும் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் தான். ரோஃபங் ஒரு பக்கம் உளுந்து சிரிக்க ஆரம்பிக்க அவங்களும் கடுப்பாயிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்படியே நம்ம மோஃபங் கிட்ட அடுத்த வாட்டி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவனை போட்டு பொழந்து கட்டிடு, இது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஆள் ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்காரு. அதுக்குள்ள அங்கிருந்து சோல்ஜர்ஸ்லாம் வாங்க ஜெனரல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலான்னு சொல்லி அவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக ஃபூராங்கும் சிரிப்பை போட்டுட்டே வந்து ரொம்ப தேங்க்ஸ் டிவெல்லாடுன்னு சொல்றாரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதை பண்ணல, சும்மா ஃபன் பண்ணன்னு சொல்றாரு. ஆனா உங்க முகத்தை பார்த்தா ஃபன் பண்ண மாதிரி தெரியலையே. நம்மளும் நீங்க பண்ற வேலையை பத்தி நான் ஹெவன்லி லார்டுக்கு ஏற்கனவே மெசேஜ் அனுப்பிட்டேன், உனக்கான பனிஷ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அப்படியே எபிசோட் 13 முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.